Hello guys, welcome to Tamil Crypto Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Metamask Airdrop பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா Twitter, Google எல்லாம் வந்து நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து இது ரிலேட்டடா தான் போயிட்டு இருக்கு. அதாவது மார்ச் 31 ஆம் தேதி ஸ்னாப்ஷாட் எடுக்கறாங்க. Metamask வாலெட்டுக்கு வந்து ஒரு டோக்கன் வந்து வர போகுது. சோ அது வந்து ஒரு பெரிய airdrop வந்து கிடைக்கும். சோ வந்து நிறைய டிரான்சாக்ஷன்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து 100% உண்மையா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஸோ வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மெட்டாமாஸ்க் வந்து டீசென்ட்ரலைஸ் வாலெட் ரொம்ப நாளாக வந்து பல வருஷமாக 2016 அந்த ரேஞ்சில் இருந்தே வாலெட் வந்து இருந்துகிட்டு இருக்கு. பல வருஷமாக பல விஷயங்களுக்கு ஏர்ட்ராப் ட்ரேடிங் அதே மாதிரி இப்போலாம் வந்து கிரிப்டோ பை பண்ணுறது கூட ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸோடு உள்ள ஒரு பெஸ்ட்டான ஒரு வாலெட் தான் மெட்டாமாஸ்க். ஸோ அப்படிப்பட்ட வாலெட்டில் ஒரு ஏர்ட்ராப் டோக்கன் வருதுன்னு சொல்லி போன வருஷமே வந்து கொஞ்சம் நாள் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போவும் வந்து அகெயின் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ வரும், எவ்வளோ வரும், ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரியாது. உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விருப்பம் இருந்து அப்படின்னா இந்த மெட்டாமாஸ்க் ஏர்ட்ராப் வந்து அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க, portfolio.metamask.io. ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் உள்ள காமன் ப்ரொசீஜர் இதுதான். கொஞ்சம் ஸ்வாப் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரிட்ஜில் போய் கொஞ்சம் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து எத்தீரியம் ஸ்டேக்கிங் இருக்குது. ஸோ இதுலேயும் என்ன கொஞ்சம் எத்தீரியம் வந்து ஸ்டேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்வாப் பண்ணுறது பிரிட்ஜ் பண்ணுறதுலாம் என்ன அப்படின்னா காமன் ஆல்ரெடி நீங்கள் ஏர்ட்ராப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் ப்ரொசீஜர் தான், ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, இதெல்லாம் வந்து எனக்கு புதுசாக தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷனில் போய் மெட்டாமாஸ்க் வேலெட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரைஸ் கூட நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எங்கேயுமே காப்பி பண்ணாதீங்க, எங்கேயுமே ஆன்லைன் ரிலேட்டடாக சேவ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் மெட்டாமாஸ்க் வேலெட்டை ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். எத்தீரியம் மெயின்நெட் இதில் வந்து பேலன்ஸ் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருந்து கொஞ்சம் ஃபண்ட் வந்து எத்தீரியம் வந்து இங்கே டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து மற்ற நெட்வொர்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் இதில் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் மட்டும் எத்தீரியம் நெட்வொர்க்குக்கு வந்து ஹெவி ஃபீஸ் போகுது. $10 $15 வரைக்கும் கேஸ் ஃபீஸ் போகுது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா $5 வரைக்கும் தான் போயிட்டு இருந்து. ஸோ இப்போ வந்து நிறைய யூசர்ஸ் பயன்படுத்த இங்கே பாருங்கள் கேஸ் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இதனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எத்தீரியம் செயினில் எப்போ ஃபீஸ் கம்மியாக இருக்கோ அந்த டைம் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது என்னென்னா பிஎன்பி செயின், அதே மாதிரி மேட்டிக் செயின், பாலிஜன் இந்த செயின், அதே மாதிரி ஆர்பிட்ரம். ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது மூலமாக இப்போதைக்கு நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதில் போய் ஆட் நெட்வொர்க்கில் போய் செட்டிங்கில் போய் ஆட் நெட்வொர்க்கில் போய் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், பிஎன்பி செயின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பிஎன்பி செயின் வந்து நம்ம ஸ்பேஸ் ஐடி ஏர்ட்ராப்புக்கு நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதனால் அதுலேயும் கொஞ்சம் ஃபண்ட் இருக்குது. ஸோ அதன் மூலமாக நான் கொஞ்சம் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலா எக்ஸ்சேஞ்ச் அந்த இதில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி ஒரு சில செயின் வந்து நம்ம யூஸ் பண்ணதுலேயே கொஞ்சம் ஃபண்டு இருக்குது. ஸோ அதிலெல்லாம் உங்கள்கிட்டையும் ஃபண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த லோ ஃபீஸ் அமௌண்ட்டுக்கெலாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு $10 வந்து டெபாசிட், பிஎன்பி செயினில் ஒரு $10, அதே மாதிரி பாலிஜன் மேட்டிக் ஒரு 10-20 காயின், அதே மாதிரி ஆர்பிட்ரமில் கொஞ்சம் USDC. ஸோ இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு செயின்லேருந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஎன்பி செயின் வச்சுக்கிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க எவ்வளோ பிஎன்பி இருக்கோ. ஸோ இதில் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் காயின் இருக்குது. ஸோ 4.2K காயின். ஸோ அதை கொடுத்துக்கிட்டு அதிலேருந்து பிஎன்பியாக வந்து என்ன பண்ணிக்கோங்க ஸ்வாப் பண்ணிட்டா போதும். இதில் வந்து மேக்ஸிமம் கொடுத்துக்கிட்டு பிஎன்பி கொடுத்துட்டு கெட் கார்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபீஸ் தான் வந்து போகும், 0.31. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபீ. ஸோ இதில் தாராளமாக நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எந்தெந்த நெட்வொர்க்லலாம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், மேட்டிக் அதாவது பாலிஜன் டோக்கனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் ஒரு சில ஸ்வாப் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜ் இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா எத்தீரியம் டு பாலிஜன் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு காயின்லேருந்து இன்னொரு காயின் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எத்தீரியம் நெட்வொர்க் இப்போ ஹெவி ஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து எத்தீரியம் நெட்வொர்க்கு மட்டும் நீங்கள் வந்து மற்ற நேரம் அதாவது விடிய காலம் நம்ம இந்தியன் டைம் படி பார்த்திங்கன்னா விடிய காலம் மதியம் அந்த டைம்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும், அந்த டைம் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து வேறு பிஎன்பி செயின், பாலிஜன் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில டோக்கனை மட்டும் ஸ்வாப் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் எத்தீரியம் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கலாம், ஸ்மால் அமௌண்ட் ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. எத்தீரியம் செயினில் ஃபீஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் ஆப்ஷனும் நீங்கள் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும்போது பண்ணுங்கள். இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு $10 $15 வரைக்கும் ஃபீஸ் வந்து போகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபீஸ் கம்மியாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணிக்கோங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 டிரான்சாக்ஷனாவது வந்து ஒரு ஐடியில், அதாவது ஒரு அக்கௌண்ட்டில் நம்ம வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணியிருந்தால் தான் அதிக அளவில் ஏர்ட்ராப் கிடைக்கும். சரியா? எல்லா ஏர்ட்ராப்புமே அப்படி தான். நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து ஏர்ட்ராப் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லைனா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏர்ட்ராப் தான் கிடைக்கும். கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய மாற்றி நிறைய டிரான்சாக்ஷன் ஒரே நாள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் 1-2 நாள் கேப் விட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நிறைய டிரான்சாக்ஷன் பண்ண மாதிரி வந்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஏர்ட்ராப்லாம் அது பேஸ்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில ஏர்ட்ராப்லாம் கொஞ்சம் வால்யூம் அதெல்லாம் வந்து செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏர்ட்ராப் கிளைம் பண்ணுறதுக்கான பேசிக் ப்ரொசீஜர். ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் இந்த ஸ்வாப், பிரிட்ஜ், ஸ்டாக் இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.